இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாந்தடைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம். இறைவன் கொண்டாடுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் வாழுவோம். அன்பை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த நாள் முழுக்க நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இப்பதியிலே நாம் அவருடைய அளவற்ற அன்பினை பெறவிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுக்க பல்வேறு கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருந்தாலும் இந்த மதிய வேளையில் நாம் பெற்றுக்கொண்ட செய்தி நம்முடைய வாழ்விற்கான ஆழமான செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய சமூக வாழ்க்கையிலும், நம்முடைய பங்கு திருச்சபையிலும் பெரும் அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தி. நாம் செய்கிற ஜெபம், இறை வேண்டல், இறைவனுக்கும் நமக்குமான உறவு நிலை, ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு நிலையை வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகள் என்று பல்வேறு நிலைகளிலே சிந்தித்திருக்கிறோம். ஒன்றாக இணைந்து சிந்தித்திருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திட நமக்கு ஞானத்தையும் வல்லமையையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் தர வேண்டும் என்பதற்காக இப்பலியிலே நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கருத்துக்களும், எண்ணங்களும், எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் பொருட்டு நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களுக்காக மனவிருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் அல்ல இறைவா, உமையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தி. கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வர எங்களுக்கு அருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 17 முதல் 20 முடிய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாமுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்கள் அனைத்திற்கும் செவி கொடும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்து கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் வாழ்வுக்கு இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன்.
என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி எனும் விதையிலிருந்து நீதி எனும் கனி விளைகிறது. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி பிரிவு 4 1 தொடங்கி 3 வரை. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயலும் செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகளுக்கு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 30 முதல் 37 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில்
நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடொருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற நாம் நமது தேவைகளுக்காகவும் எல்லா மக்களின் நலனுக்காகவும் வானக தந்தையிடம் மன்றாடுவோம். எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் தங்களது பணி வாழ்வில் உம்முடைய இறை ஞானத்தால் வழிநடத்தப்படவும், திருநிலையினரிடமும் பொது நிலையினரிடமும் காணப்படும் எல்லா விதமான வேறுபாடுகள் மறைந்து ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாகிய நிலை வளரவும், எம் திரு அவை பணியாளர்கள் தளராத நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் தங்களுள் யார் பெரியவர் என்று தங்களில் அதிகாரத்திற்காக சண்டையிடாது, தங்களது பதவிகளை காப்பாற்றுவதையே இலக்காக கொண்டு செயல்படாமல் மக்கள் பணி செய்யவும், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் முழு அக்கறையுடன்
கடமையை செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பொறாமை கொள்கிறீர்கள், சண்டை சச்சரவுகள் செய்கிறீர்கள் என்ற புனித யாக்கோபுவின் வார்த்தைக்கேற்ப தங்களுடைய சுயநலன், அதிகார வெறி போன்றவற்றிற்காக மக்களை பிரித்து நாடுகளுக்கிடையே போரும் உள்நாட்டு கலவரங்களும் நிகழ்த்தப்படும் அவலம் மறைந்து எங்கும் உமது அமைதி நிலைக்கவும் மக்கள் போர்களும் வன்முறையும் இல்லாத உலகில் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். எம்முடைய பங்கிலும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் காணப்படும் சண்டை சச்சரவுகள், சமாதான குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நாங்கள் அனைவரும் அன்பில் இணைந்து அருளில் வளர்ந்து இறையாட்சி சமூகமாய் சிறந்து விளங்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று மொழிந்த இறைவா, குழந்தைகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகில் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகள் அனைத்தும் நீங்கி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் வளர தேவையான நலமான சமூக பொருளாதார சூழல் உருவாகவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெயிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருமகன் கிறிஸ்து வழியாக எங்களை எமது சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். நாங்கள் உமது மக்கள். எங்களது தேவைகளை நீர் ஒருவரே நன்றாக அறிவீர். திருவுளத்திற்கு ஏற்ப எங்களது தேவைகளை பூர்த்தி செய்து நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாலயத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பவராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே பழியை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் அருள்மளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இறைவா, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே
நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையுமாய் இன்னும் எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் நன்றியறிதலையும் இந்த காணிக்கைகளோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த எல்லாரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமது அன்பு தந்தை என்ற உணர்வோடு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம்.
பெரியவர்களே, நிறைவிற்கு வந்துவிட்டோம். நன்றி மன்றாட்டு அதோட நின்றும் உட்காருங்க ஒரு நிமிஷம். இன்றைய நாள் முழுவதிலும் நாம் காலையில் நடைபெற்ற நிகழ்விலும் மாலையில் மதிய வேளையில் நடைபெற்ற நிகழ்விலும் முழுமையாக கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஒரு சில முடிவுகள் நாம் தனிப்பட்ட வாழ்வில் குடும்பங்களில் செய்யலாம். என்ன முடிவுகள் அப்படின்னு சொன்னால், மாலையில் இந்த மதிய வேளையில் அருள் தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள் ஜெபத்தை வலியுறுத்தி சொன்னார். தனி ஜெபம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் ஆழமான அந்த கருத்தை வலியுறுத்த விரும்புகிறவர்கள் கையை வைத்தலாம். தனி ஜெபம் அதையே நாம் ஒரு முடிவாக எடுத்துக்கிடலாம். என்னது? தனி ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் மேற்கொள்வோம். சரிதானா? செய்யலாமா? தனி ஜெபம் செய்யலாமா? தனி ஜெபம் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கையை வைத்திருக்கிறீங்க. தனி ஜெபம் வரும் நாட்களில் இறைவேண்டல் ஆண்டை முன்னிட்டு மட்டுமல்ல, வரும் நாட்களில் தொடர்ச்சியாக தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இரண்டாவதாக தந்தையவர்கள் சொன்னது குடும்ப ஜெபத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. எனவே இதில் விளக்கம் ஒரு ஊருக்கு அப்படி தான் திருப்பலிக்கு போகும்போது கேட்டேன், தனி ஜெபம் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு ஆள் கை வைத்தினாங்க. குடும்ப ஜெபம் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க கேட்டேன், ஒருத்தருமே கையை வைத்தலை. அப்படின்னா குடும்ப ஜெபமே இல்லை. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கும். குடும்ப ஜெபத்தை விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? அப்படியா? அவன் 100க்கு ஒரு சிலர் கையை வைத்தாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களும் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். வரும் நாட்களில் கண்டிப்பாக குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் என்று முடிவு எடுத்துக்கொள்ளலாமா? எடுக்கலாமா? அப்போ 2 கருத்து, ஒன்று தனி ஜெபம், மற்றொன்று குடும்ப ஜெபம். இரண்டையும் இந்த இறைவேண்டலின் ஆண்டை முன்னிட்டு யூபிலி ஆண்டில் நாம் சிறப்பு முடிவாக எடுத்து அதனை நாம் செய்வோம். மூன்றாவதாக காலையில் பிஷப் வத்திக்கான் சங்க ஏடுகளை பற்றி சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொரு அன்பியத்துக்கும் ஒரு வத்திக்கான் அந்த புக்கை கொடுத்துருக்குறோம். அந்த புக்கு வத்திக்கான் சங்க ஏடு 4 ஏடுகளில் ஒரு சுருக்கம், அதாவது விளக்கம் அதுதான் இருக்கும். வத்திக்கான் சங்க அந்த டீச்சிங்ஸ் அப்படியே இருக்காது. ஆனால் அதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். இப்போ திருச்சபை ஏடு, இன்றைய உலகில் திருவைன்னா அதில் என்ன இருக்குது, என்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. எனவே வத்திக்கான் சங்க ஏட்டின், அதாவது முதல்ல திரு அவையிலிருந்து எடுத்துக்கிடலாம். ஒரு அன்பிய கூட்டத்தில் ஒரு சிறு பகுதி வாசித்தால் போதும். முழுமையும் வாசிக்கணும், உடனே முடிச்சிடணுன்ட்டு தேவையில்லை. அதில் உங்களுக்கு எல்லா அன்பியங்களுக்கும் அன்பிய அந்த வத்திக்கான் சங்க ஏடு அந்த சந்தியாகராசா தொகுத்து வழங்கிய புக்கு வந்திருக்கா? எல்லா அன்பியத்திற்கும் வந்திருக்கா? நிறைய பேர் சத்தமே சொல்லலை. அதனால் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அன்பிய கூட்டத்தில் அடுத்த கூட்டம் தீர்மானம் நீங்கள் சொல்லும்போது, முடிவெடுக்கும்போது ஒரு பகுதியை கண்டிப்பாக திரு அவை ஏட்டில் இருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு பேராகிராஃப் அதை மட்டும் நீங்கள் வாசிங்க என உங்களை இந்த வேளையில் திரு அவையை அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். அதையும் தீர்மானமாக நாம் நிறைவேற்றுவோம் என இந்த வேளையில் செயல்படுத்துவோம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி உரை கூறுவதற்காக திருமிகு ஜேம்ஸ் பாஸ்கர் மறைமாவட்ட அருள்பணி பேரவையினுடைய செயலர், மறைமாவட்ட அருள்பணி பேரவையினுடைய செயலர் அவர்கள் விரைவாக நன்றி உரை தெரிவிப்பார். இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 பாளை மறை வட்ட அளவில் ஒரு நாள் சிறப்பு கருத்தரங்கு இனிதே நிறைவு பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது மிக அருமையாக நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து நமது மேதகு ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள் DDDCL சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு பொதுநிலையினர் செயலர், மதுரை உயர் மாவட்ட அருட்பணி மரிய மிக்கேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நமது ஆயர் அவர்கள் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள் 2 அமர்வுகளில் மிக அருமையாக நமது யூபிலி 2025
மற்றும் வத்திக்கான் சங்க ஏடுகள் பற்றி நமக்கெல்லாம் அருமையாக எடுத்துச் சொன்னார்கள். அவர்களுக்கும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து பாளை மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேரருட் திரு குழந்தராஜ் அவர்கள் திருப்பலியில் தலைமையேற்று மிக சிறப்பாக நம்மோடு இன்று முழுவதும் இருந்து வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கர ஒலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து நமது பாளை மறை மாவட்ட செயலக முதல்வர் அருட்பணி எஃப் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து பொருளுதவி செய்து நமது பாளை மறை மாவட்ட பொருளாளர் தந்தை அருட்பணி எஸ்.ஏ. அந்தோணிசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களை வரவேற்று பேசிய பாளை மறை மாவட்ட யூபிலி மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் மற்றும் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025 குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி பீட்டர் அவர்களுக்கும் நம்முடைய கரவொலியின் மூலம் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இறைவேண்டல் ஆண்டு 2024 ஆண்டின் சிறப்பு கருத்தாளராக அருமையாக கருத்துக்களை வழங்கிய சங்கரன் கோவில் மறைவட்ட அதிபர் மற்றும் குருவிக்குளம் பங்குத்தந்தை அருட்பணி ஜோசப் கென்னடி அவர்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து பாளை மறைவட்ட அதிபர் மற்றும் ஆளவந்தான் குளம் பங்குத்தந்தை அருட்பணி அந்தோணி வியாகப்பன் அவர்கள் இன்று மதியம் மிக அருமையாக தொடக்க ஜெபத்தின் வழியாகவும் இன்று நம்மோடு திருப்பலியிலும் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பேருதவியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து பாளை மறை மாவட்ட ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி தேவராஜன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து நமது பாளை மறை மாவட்ட மேதக ஆயர் அவர்களின் செயலர் அருட்பணி மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்ஜிஓ காலனி பங்கு தந்தை அருட்பணி விகேஎஸ் அருள்ராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இருதய நகர் பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மகாராஜ நகர் பங்கு தந்தை அருட்பணி ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஆயர் இல்லத்தைச் சேர்ந்த அருட்பணி தீபக் அவர்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான நன்றி. அடுத்து சாந்தி நகர் பங்கு தந்தை அருட்பணி லாரன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் சாந்தி நகர் உபதேசியார் பாடகர் குழுவினர் மற்றும் அருட்சகோதரியர்கள் மற்றும் இந்த திருப்பலியிலே அருமையாக பாடியும் மன்றாட்டுக்கள் சொல்லியும் கீபோர்டு வாசித்த சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அருட்பணி சுதன் அவர்கள் யூடியூப் சேனல் வழியாகவும் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் பாலாஜி மற்றும் ஜான்சன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து அன்பிய பணிக்குழுவின் களப்பணியாளர் சகோதரர் மோட்சம் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பாளை மறை மாவட்டத்தின் பங்கு தந்தையர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் உங்களை எல்லாம் வரவழைத்து மிக அருமையாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்திருக்கின்றார்கள். ஆகவே பாளை மறைவட்டத்தின் பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து கேடிசி நகர் பங்கு தந்தை அருட்பணி சேவியராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடக்கத்தில் தூய ஆவியானவர் பாடிய சகோதரிகளுக்கும் தொடக்க இறைவேண்டல் செய்த சகோதரி திருமதி ஏஞ்சல் அவர்களுக்கும் மற்றும் நற்செய்தி வாசித்த சகோதரர் திரு ஜான் இறையராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மாதா மாளிகை தந்து உதவிய நிர்வாகிகளுக்கும் மேனேஜர் திரு விக்டர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற சகோதரர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒளி ஸ்டேஜ் டெக்கரேஷன் மிக சிறப்பாக அமைத்து ஆண்டன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்கிய ஆசிரியர் திரு அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மதிய உணவு மற்றும் டீ ஸ்நாக்ஸ் இன்னும் உங்களுக்கு டீ காத்து கொண்டிருக்கிறது ஏற்பாடு செய்து
திரு சதீஷ் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பணியில் உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதிலும் ஓய்வு எடுக்காமல் நாம் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற மற்றும் வத்திக்கான் சங்க ஏடுகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இறைவேண்டல் பற்றி தெரிந்து கொள்ளவும் மிக ஆர்வமாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் யாருக்காவது சொல்ல மறந்திருந்தாலும் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு மது இடைவிராத உதவி கனிவுடன் என்றும் அருள்வீராக. இந்த நாள் மீட்பின் பயனை இம்மர நிகழ்ச்சிகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இல்லைங்க பாப்பா. எல்லாரும் இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற மெனக்கட்டு திட்டமிட்டு நடத்தியவர் ஃபாதர் பீட்டர். எல்லாரும் சேர்ந்து கைதட்டுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் டீ இருக்கு, மறக்காமல் குடிச்சிட்டு போயிருங்க. மிச்சம் இருந்தால் வேஸ்ட் ஆயிரும்.